வணக்கம். நான் உங்கள் கணித பாட ஆசிரியர் பிரசாந்தன் கற்கின்றேன். ஏற்கனவே உங்களுக்கு கடந்த முறை நாங்கள் பார்த்தது போன்று கடந்த முறை எளிய சமன்பாடுகள் தொடர்பான வினாக்கள் நாங்கள் ஏற்கனவே பார்த்துள்ளோம். அடுத்தபடியாக ஒருங்கமை சமன்பாடு வினாக்கள் 2ஆம் தொகுதியில் வருவதாக உங்களுக்கு அறிவித்தேன். அதே போன்று ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான வினாக்களை இன்று பார்ப்போம். அதற்கு முன்பு கோவையின் குணகம் 3x. இந்த x-இன் குணகம் என்பது 3. 4x. x-இன் குணகம் என்பது 4. சய 3x. x-இன் குணகம் என்பது மறை 3. சய 4 இங்கு பையின் குணகம் மறை 4. அவ்வாறாயின் x என்று மட்டும் பெறும்போது x-இன் குணகம் என்பது 1. முதலாவதாக தெரிய வேண்டியது குணகம் என்ற விடயம் கட்டாயமாக தெரிய வேண்டும். இந்த ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான வினாக்களை பார்க்கும்போது பாருங்கள், x சக பை சமன் 9, x சய பை சமன் 3. முதலாவதாக பாருங்கள், குணகங்கள் பையின் குணகம் 1, இங்கு பையின் குணகம் 1. எப்போதும் ஒருங்கமை சமன்பாட்டில் ஒரு தொடர்பை நீக்கும் போதுதான் மற்றதன் பெருமானம் பெறப்படும். சக பை குணகம் சமனாக இருக்க வேண்டும். இங்கு 1, இங்கேயும் 1. குணகம் சமனாக உள்ளது. வேறுபட்ட குறிகள் அவை நீக்குவதற்கு இரண்டையும் கூட்டல் வேண்டும். இதன் பெயரிடு 1 இரண்டாம் சமன்பாடு. முதலாம் சமன்பாடு கூட்டல் இரண்டாம் சமன்பாடு. x சக பை கூட்டல் x சய பை சமன் 9 கூட்டல் 3. அடைப்புக்குறி நீக்கல். x சக பை சக x சய பை சமன் 12. சக பை இங்க சக சய இரண்டும் வெவ்வேறு குறிகள் இல்லாமல் சகவும் சயவும் ஒன்றிலிருந்து 0. அப்ப 2x சமன் 12 என பெறப்படும். x சமன் 6. முதலாவதாக x-இன் தீர்வு பெற வேண்டும். அடுத்தபடியாக கவனிங்கள், x சமன் 6 சமன்பாடு 1 பிரதியிடல். x சமன் 6 சமன்பாடு 1 கவனிங்கள். x சக பை சமன் 9. x-க்கு பதிலாக 6, சக பை சமன் 9. அப்ப உங்கள் தீர்வு x சமன் 3 என புறப்படும். பை 6 கூட்டலாக உள்ளது, இங்கால் வரும்போது கழித்தலாக மாறும். 9லிருந்து 6 கழித்தால் புறப்படும் பெருமானம் 3. x சக பை சமன் 3. இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு முதலாவதாக ஆரம்பகட்ட வினாக்களாக அமையும். ஒருங்கமை சமன்பாட்டில் இவை ஆரம்பகட்ட வினாக்களாக உங்களுக்கு அமையும். இரண்டாவது வினாக்களை பார்ப்போம். x சக 3 பை சமன் 19, x சய 3 பை சமன் 1. இவ்வினாவை செய்வது வாரண்டு பார்ப்போம். சரி, இவ்வினா அதே கொண்டு வாருங்கள். 3 பை 3 பை குணகம் சமன். இங்க கூட்டல், இங்க கழித்தல். அப்ப கூட்டலும் கழித்தலும் வேறுபட்ட குறிகள் வந்தால் ஒருங்கமை சமன்பாட்டில் கூட்டும் போது சமான குணகங்கள் உள்ள கோவை அற்று போகும். அவ்வாறாய் கவனிங்கள். இது முதலாம் சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு. சமன்பாட்டை பெயரிடுவோம். இரண்டையும் கூட்டும் போது x सागा 3 by
கூட்டல் x கழித்தல் 3 சமன் இங்கு 19 சக 1 x கூட்டல் 3 கூட்டல் இங்கு வருங்கள் x கூட்டல் என்னும்போது குறிமாற்றம் அதிகம் இடம்பெறாது சமன் 20 இவ்வளவு செய்துவிட்டோம். சக 3 சய 3 இரண்டும் வேறுபட்ட குறிகள். சக 3 சய 3 வேறுபட்ட குறிகள். சக x நாங்கள் அர்ச்சனை கோயில் பார்த்திருப்போம். ஒரே குறி என்றால் கூட்டுப்படும், அதே குறி வரும். வேறுபட்ட குறிகள் என்றால் கழிபடும். வித்தியாசம் காண வேண்டிய தேவை ஒன்று. 3 3 போனால் 0. ஆகவே இந்த கோவை அற்று போகும். 2x சமன் 20. ஆகவே x சமன் 10 என பெறப்படும். இனி பாருங்கள் x சமன் 10 சமன்பாடு ஒன்றில் பிரதியிடல். நீங்கள் x சமன் 10 சமன்பாடு ஒன்றில் பிரதியிடல் 3x x ஆக 3 சமன் 19 உள்ளது. எக்ஸுக்கு பதிலாக 10 சக 3 சமன் 19. ஏற்கனவே எளிய சமன்பாடுகளை ஈதரா தீர்த்தல் படித்துள்ளோம். இந்த சக 10 வரும்போது மறை 10 மாறும். அப்போ 3 சமன் 19 10 3 சமன் 9. ஆகவே பை சமன் 3 என பெறப்படும். இதன் தீர்வுகள் x சமன் 10 எனவும் பை சமன் 3 எனவும் பெறப்படும். மறுபடியும் பாருங்கள் x சக 3 சமன் 19 x சய 3 சமன் 1 சக சய வேறுபட்ட குறிகள். ஆவார் ஐந்தடையும் கூட்டல் வேண்டும். வேறுபட்ட குறிகள் வரும் பட்சத்தில் கூட்டல் வேண்டும். x சக 3 சக x சய 3 சமன் இங்கு 19 இங்கு 1 x சக 3 சக x சய 3 சமன் 20. சக 3 சய 3 இரண்டும் வேறுபட்ட குறிகள். ஆகவே இரண்டும் அற்று போகும். 2x சமன் 20 x சமன் 10 என பெறப்படும். x சமன் 10 என்பதை சமன்பாடு ஒன்றில் பிரதியிடும் போது 10 சக 3 சமன் 19. இது எளிய சமன்பாட்டில் ஏற்கனவே பார்த்த விடயம்தான். பாருங்கள் சக 10 வரும்போது மறை 10 மாறும். சமனுக்கு அங்கால் செல்லும் போது எதிரான செய்கை. 3 சமன் 9 சமன் 3 என பெறப்படும். இது எங்களுக்கு தேவையான வகை 2வது முறையை பார்ப்போம். அடுத்ததாக ஒரே குறிகள் வந்தால் என்ன செய்வது என்ற ஒரு பாருங்கள். வேறுபட்ட குறிகள் வந்தால் கூட்டல் என்று சொன்னேன். அப்போ ஒரே குறிகள் வந்தால் ஒருங்கமை சமன்பாட்டில் கோவைகளை நீக்கும் போது கழித்தல் வேண்டும். உதாரணம் பாருங்கள் 3 சய x சமன் 3 சய x சமன் 11 2 சய x சமன் 6. இந்த கேள்வியை கவனிங்கள். இது முதலாம் சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு. இங்க சய இங்க சய x இங்க 3 இங்க குணம் 2 3 2 குணம் சமநிலை. ஆனா இங்கே பாருங்கள் 1 இங்கே குணகம் 1 இங்க மைனஸ் அது மறைக்குறி. ஒரே குறிகள் வரும் பட்சத்தில் கழிக்க வேண்டும். அதாவது கழித்தல் செய்கை. பாருங்கள் முதலாம் சமன்பாட்டில் இருந்து இரண்டாம் சமன்பாட்டை கழிக்கும் போது பாருங்கள் 3 சய x கழித்தல்
இங்கு கட்டாயமாக அடைப்புக்குறி போட வேண்டும். சமன் 11/6 3/x சாய 3 மறையும் மறையும் நேர்பெருமானத்தை எடுக்கும். 5 3/3 இங்க 2 பாருங்கள். மறை x நேர் x 2 மற்ற போகும். இங்க 3/இலிருந்து 2/3 சாய 2 சமன் 5 சமன் 5 என பெறப்படும். ஏற்கனவே நாங்கள் செய்தது போன்றுதான் சமன் 5 சமன்பாடு ஒன்றில் பிரதியிடல். சமன் 5 சமன்பாடு ஒன்றில் பிரதியிடல். பாருங்கள். 3 சாய x சமன் 11. 3 தர பைக்கு பதிலாக 5 பிரதி செய்யும் போது பாருங்கள் 11. 5 15 சாய x சமன் 11. இங்குதான் நாம் பார்க்க வேண்டும். இங்க மறை x சமனுக்கு அங்கால் சமனுக்கு மறுபுறம் செல்லும் போது நேர்குறியாக மாறும். ஆகவே x சமன் இங்க நேர் 11 இங்கால மறை 11 மாறும். அப்ப x சமன் 4 என பெறப்படும். சமன் 5 x சமன் 4 சமன் 5 என பெறப்படும். இதுவே நாங்கள் 3 கோவைகள் பார்த்துள்ளோம். 3 கோவையை பாருங்கள். ஏற்கனவே எழுதப்பட்ட வினாக்களை கவனிங்கள். ஒரே குறிகள் வரும்போது கழித்தல் செய்கையும் வேறுபட்ட குறிகள் குணம் சமனாக இருக்கும் போது கூட்டல் செய்கையும் செய்தல் வேண்டும். இதான் நான் பார்த்தோம்னா அடுத்ததாக பாருங்கள். 20x ஆக y சமன் 20x ஆக y சமன் 13. x 20x ஆக 3y சமன் 19 என தரப்படும் பட்சத்தில் பாருங்கள். இங்கு பாருங்கள் x இன் குணகம் இது முதலாம் சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு. x இன் குணகம் பாருங்கள் 2 2 இங்க 1 3. ஆகவே x இன் குணகம் தான் சமனாக உள்ளது. அதை கழித்தல் வேண்டும். முதலாம் சமன்பாட்டில் இருந்து இரண்டாம் சமன்பாட்டை கழிக்கும் போது பாருங்கள் 20x சாக y பாருங்கள் கழித்தல் 2x சாக 3 சமன் பாருங்கள் உங்களுக்கு இங்க வரும்படியே பாருங்கள் 13 சாய 19. அடைப்புக்கு நீக்கும் போது பாருங்கள் 20x சாக by 2x சாய 3 சமன் மறை 6. 2x 2 நீக்கப்படும் போது பாருங்கள் மறை 2 சமன் 2 புறமும் மறை 2 ஆல் சுருக்கும் போது பாருங்கள் y சமன் 3 என பெறப்படும். y சமன் 3 எனும் கோவை பெறப்பட்டது. இனி பாருங்கள் இங்கு 2x சாக y சமன் 13. 2x சாக 3 சமன் 13. 3 கூட்டலா இங்க கழித்தலாக மாறும்போது 2x சமன் 10. x சமன் 5. y சமன் 3 x சமன் 5 என பெறப்படும். இதுதான் பெரும்பாலும் உங்களுக்கு வழங்கப்படும் வினாக்கள். ஒழுங்கமை சமன்பாட்டில் இன்னொரு முறையாக பிரதியீட்டு முறையான வினாக்கள் உண்டு. பிரதியீட்டு முறை என்னும் போது நீங்கள் தரம் 8 மற்றும் தரம் 7 படித்த அடிப்படையான வினாக்களை உள்ளடக்கியவாறு இலகுவான வினாக்களாக அமையும். ஆனால் பிரதியீட்டு முறை இன்னும் மிக 2 முறையிலும் இலகுவான முறையாகும். அவ்வாறான பயன்பாட்டு முறையை கவனிங்கள். x சமன் 2y
3x ஆக y சமன் 35. இது முதலாம் சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு. இப்போது கவனிப்போம். 3x ஆக y சமன் 35. 3x 3x என்ற கோவைக்கு பதிலாக 2 பையை பேடு செய்யலாம். y சாக y சமன் 35. 3 6 பை சாக பை சமன் 35. 6 பை இங்க ஒரு பை கூட்டும் போது உங்களுக்கு புறப்பட முடியாதுங்கள். 7 பை சமன் 35. பை சமன் 5 என பெறப்படும். இங்கு எங்களுக்கு தெரியும் பாருங்கள். x சமன் 2 பை x சமன் 2 பெருக்கல் 5 5 10. x சமன் 10 என பெறப்படும். y சமன் 5. x சமன் 10 y சமன் 5 என பெறப்படும். இதோடு மேலதிகமாக ஒரு வினாவோடு இன்றைய ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான பிரச்சனைகள் வகை நிறைவடையும். அதை கவனிங்கள். மேலதிகமாக ஒரு வகை என்னும் போது கவனிங்கள். இதே போன்றுதான் அது சிறு மாறுதலாக காணப்படும். பாருங்கள். 2x ஆக 3 பை சமன் 2x ஆக 3 பை சமன் 38. x சமன் y சாக 4. x சமன் y சாக 4. இப்போது கவனிங்கள். x க்கு பதிலாக y சாக 4 என்னும் கோவை பேடு செய்ய வேண்டும். 2 x என்னும் கோவைக்கு பதிலாக பாருங்கள். y கூட்டல் 4 சாக 3 பை சமன் 38. இங்கு நாம் கவனிப்போம். பாருங்கள். 2 தர பை 2 பை சாக 4 8 சாக 3 பை சமன் 38. 2 பை 3 பை கூட்டும் போதங்களுக்கு 5 பை புறப்படும். இங்கு நேர் 8 இங்கால் மறை 8ஆக மாறும். மறை 8 5 பை சமன் 30. ஆக பை சமன் 6 என புறப்படும். பை சமன் 6 என்னும் கோவை பாருங்கள். இங்கு பேடு செய்யும் போது x சமன் y சாக 4. x சமன் yக்கு பதிலாக 6 சாக 4. x சமன் 10 என பெறப்படும். x சமன் 10 என பெறப்படும். பாருங்கள். இன்று 6 வகையான வினாக்கள் உங்களுக்கு செய்யப்பட்டுள்ளது. 6 வகையான வினாக்களோடாகத்தான் தொடர்ச்சியாகவே உங்களுக்கு வினாக்கள் மாறுதல் அடைந்து கொண்டிருக்கும். அதிலும் ஒரே குறிகள் வரும்போது நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது கழித்தலும், வேறுபட்ட குறிகள் வரும்போது கூட்டல் செய்ய வேண்டும். இது உங்களுக்கு தரம் 9 மாணவர்களுக்கு மட்டுமல்ல, தரம் 10 தரம் 11 மாணவர்களுக்குரிய ஒருங்கமை சமன்பாடுகளுக்கான அடிப்படை வினாக்களாகவும் அமையும். தரம் 10 தரம் 12 மாணவர்கள் ஒருங்கமை சமன்பாடு தொடர்பான அடிப்படை வினாக்கள் எவ்வாறு செய்வது அல்லது அடிப்படை அறிவை பெறுவதற்குரிய காணொளியாக அமையும். ஆகவே உங்கள் உறவினர்களோ தெரிந்தவர்களோ தரம் 10 11 இருந்தால் அவர்களுக்கும் பயனுறும் வகையில் சகோதரருக்கும் பயனுறும் நீங்கள் உதவி செய்து அவர்களும் பயனற்று அவர்களும் பரீட்சையில் சிறந்த பெறுபவர்களையும் அடைய மட்டத்தையும் பெறுவதற்கு வழிவகை செய்யுங்கள் என கூறி இக்காணொலியை நிறைவு செய்கின்றேன். இக்கற்றல் தொடர்பான காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், இது தொடர்பான கருத்துக்களை பின்னூட்டத்திலே இடவும். மேலும் இவ்வாறான காணொளிகளை தொடர்ச்சியாக நீங்கள் பார்வையிட திசைகாட்டி சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி.